ஃபைனலி துரந்தர் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்துடுச்சு. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்னு 3 லாங்குவேஜ்லயும் இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 2 மாசத்துக்கு மேல ஆக போகுது. பட் இப்போ வரைக்கும் இன்னும் நம்ம ஊர்ல கூட தியேட்டர்ல நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் கூடும். இத்தனைக்கும் இது டப் கூட பண்ணி ரிலீஸ் பண்ணல வேற எந்த லாங்குவேஜ்லயும். வெறும் ஹிந்தில மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனைக்கும் நிறைய ஸ்டேட்ல இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஆகட்டும், பாகிஸ்தான்ல இந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சொல்லப்பட்ட இல்ல சில விஷயங்களுக்காக நிறைய இடத்துல வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு பேன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தையும். அதே சமயம் என்னதான் ஹிந்தியில ரிலீஸ் ஆனாலும் இத்தனைக்கும் யூ சர்டிபிகேட் இல்ல, சாரி, இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அகைன் லிமிட்டெட் ஆடியன்ஸ் தான். பட் அகைன் வெறும் ஒரே ஒரு லாங்குவேஜ் ஹிந்தியில மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனாலும் இந்த படம் இப்போ வரைக்கும் 1300க்கு மேல கோடி வசூல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அவ்வளோ அதிகமா. எனக்கு தெரிஞ்சு நெட்ஃபிளிக்ஸும் இப்போ ஒரு அளவுக்கு டீசென்டான அமௌண்ட் தான் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருப்பாங்க. அகைன் நெட்ஃபிளிக்ஸ் இப்போ ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சில படங்கள் வந்து தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகும், ஓடிடியில் ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஓடிடிலையும் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் அகைன் நிறைய பேர் ஆல்ரெடி தியேட்டர்லயே இது ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. ஏன் ரிப்பீட்டடா கூட நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் தியேட்டர்ல தான் இந்த படம் பார்த்தேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி சொல்லலாம். இது இவ்வளவு செலிப்ரேட் பண்றதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ ஒரு ஒரு ஏ ஏ ஐ மீன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படம் ஒரே ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனைக்கும் இது அவ்வளோவா வந்து ப்ரொமோஷனை அவ்வளவும் பண்ணல. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருந்தும் ஏன் இத்தனைக்கு இன்னொரு படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படம் 3.5 மணி நேரத்துக்கு மேல ஓடும். 3 மணி நேரம் 40 நிமிஷம் பக்கத்துல இந்த படம் வந்து ரன்னிங் டைம் வேற இருக்கு. அப்படி இருந்தும் இந்த படம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளோ துரந்தர் வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அகைன் துரந்தர் ஒரு கம்பேர் அதர் ஒரு இந்த படத்தோட ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ட்ரெய்லரோ இந்த படத்தோட பிளாட் ஐ மீன் எதை பத்தி இந்த படம் இருக்க போகுதுன்றது நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. இது ஒரு மாதிரியான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எகைன் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ரீசன்ட் இயர்ல முக்கியமா பாலிவுட்ல நீங்க வந்தது எந்த லட்சணத்துக்கு இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இன்னொரு செட் ஆஃப் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் எல்லா டைமும் வந்து அதுக்குள்ளேயே யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. கண்டிப்பா அதுல ஒரு ஐட்டம் சாங்ல இருந்து அந்த ஸ்பை வந்து எல்லா வேலையும் பாப்பா டான்ஸ் ஆடுவான். ஐட்டம் சாங்ல இருந்து கொஞ்சம் கூட அது ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இருக்காது. பட் அகைன் இது வந்து ஒரு மாதிரி சேம் ரோஸ்ட் த ரியாலிட்டி பேஸ்ல இருந்த ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபீல் ஆச்சு. காரணம் வந்து இந்த படத்துல அவ்வளவா ஒரு கமர்ஷியல் இதா போகாம இந்த சைடு ஸ்டோரி நிறைய கண்டென்ட் ரிவனாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரியல் டைம்ல நடந்த சில விஷயங்கள், சில இந்தியாவில் நடந்த சில முக்கிய சம்பவங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு 2001 நடந்த பார்லிமெண்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்ல 2008 அந்த தாஜ் அட்டாக், இந்த மாதிரி சில விஷயங்களை இதுக்குள்ள அப்படியே புகுத்தி அதையும் வந்து இந்த கதையோட கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி பிளாட் ரெடி பண்ணதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ ஒரு உண்மையாவே நல்லா இருந்தது. பிகாஸ் நான் வந்து இந்த ரிவ்யூவோ இந்த மாதிரி ட்ரெய்லர் கூட நான் பார்க்காம பார்க்குறப்போ எனக்கு ஒருவேளை இதுதான் உண்மையான ஸ்டோரின்ற அளவுக்கு இவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி அதையோட நரேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அகைன் இந்த படம் ஒரு 3.5 மணி நேரம் அவ்வளோ இருந்தாலும் படத்துல அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கிற ஃபீலே வரல. சொல்லப்போனா அந்த கொஞ்சம் லவ் போர்ஷன்ஸ் வரப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் செழிப்பு தட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் எகைன் அந்த படம் ஃபுல்லா மற்ற விஷயங்களாகட்டும், மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு படத்தோட போற போக்கில் பெருசா அதெல்லாம் எதுவுமே தெரியாம படம் முடியும் போது ஓகே நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம இதுக்கு செகண்ட் பார்ட் வேற வருது. 19th மார்ச் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டு. துரந்தர் 2 ரிவெஞ்ச் அந்த மாதிரி இருக்கு. இதுல இந்த செகண்ட் பார்ட்ல இவரோட பாஸ்ட் அதை பத்தி இருக்கும். சேம் அகைன் வந்து இன்னொரு மிச்சம் இருக்கிற இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா அந்த ஊர்ல, அவருக்கு எகென்ஸ்டா இருக்கிற அந்த ரிவெஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் சொல்லப்போனா அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இப்போ வரைக்கும் இருக்கு. உதாரணத்துக்கு முன்ன டாக்ஸிக்ன்ற ஒரு படம் அந்த டைம்ல ரீச் ஆகிறதா இருந்தது. அதுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இப்போ இதுதான் கண்டிப்பா அதிகமான இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஏன்னா டாக்ஸிக்கோட டீசர் கொஞ்சம் மிக்சடு ரெஸ்பான்ஸ் வந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் அலோகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அது என்னமோ அப்போ பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இந்த படத்தோட அகைன் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒன் டைம் வாட்ச். ஒரு படத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அதுவும் ஒரே லாங்குவேஜ்ல கண்டென்ட் இருக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது இவ்வளவு 1000 கோடி 1300 கோடி எல்லாம் ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா?
ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கு, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால முக்கியமா சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் அதிகமா நம்ம ஊர்ல ஜெயிலர் ஆகட்டும், சில படங்கள் ஒரு அளவுக்கு அதிகமா ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அந்தந்த ஆடியன்ஸ்க்கு, அந்தந்த லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்க்கு, அந்தந்த ஒரு ஜானர் ஃபிலிம்ஸ்க்கு. பட் இது அகைன் அதை தாண்டி போறப்பயே இது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் தான் மெயினா இதுல கான்ட்ரிபியூட் இருக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 2 to 3 டைம்ஸ் மேலேயே போய் தியேட்டர்ல பார்த்துருக்கோம், அதிகமா வாய்ப்பு இருக்கு. அகைன் அடுத்து இதுல சொல்லப்படுற நரேட்டிவ் ஆகட்டும், அது கூட வர கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஹம்சா கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அந்த ரஹ்மான் டாஹிர் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல நோட்டபிளா இருந்தது. எகைன் இந்த படத்துல அக்ஷய் கண்ணா அவங்க இருக்காங்களா, அவங்க இவ்வளோ நாள் இல்லாம இப்ப வந்து ரொம்பவே அந்த படத்துல அவருக்கு வந்து அந்த ஸ்கிரீன் டைம் ஆகட்டும், அவரோட கேரக்டரைசேஷன் ஆகட்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சொல்லப்போனா அவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து இப்போ நிறைய விஷயங்கள் மீம் மெட்டீரியலா கூட வர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ படம் வந்த புதுசுலயே வந்து அந்த அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவார் ஒரு டான்ஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா ட்ரெண்ட் ஆகி அந்த விஷயங்களாகட்டும், அப்புறம் இந்த படத்துல ஓப்பனிங் சாங்ல ரன்வீர் சிங் வர அந்த ஒரு சாங் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப ரீல் வைரல் அந்த விஷயத்துல போனதுனாலேயே கூட நிறைய பேருக்கு கியூரியாசிட்டி இன்னும் கிளம்பி வந்து இந்த படம் நிறைய ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. எகைன் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர், எந்த மாதிரி ஒரு 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 ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் போய் பாகிஸ்தான்ல அந்த இடத்துல நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்தை சுத்தி நிறைய டென்ஷன் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இதை பில்ட் பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர்ல அந்த மாதிரி விஸ்வரூபம் சொல்லலாம். விஸ்வரூபம்ல அந்த இடத்துல நடக்கிற அந்த அந்த கதை அந்த சீன்ஸ்ல போலாம் ஒரு மாதிரி டென்ஸ்டாவே நமக்கு இருக்கும். மாட்டிக்குவாங்களோ இல்லையோ, மாட்டிக்க போறாங்களோ, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே நம்ம அந்த படம் பார்க்குற ஒரு இதே இருக்கும். அதுவே போதிய என்கேஜ்மெண்ட் கொடுத்துரும். அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாவே ஒரு பாகிஸ்தான்ல நடக்கிற மாதிரி, இத்தனைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் இங்க நிறைய செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. பட் அங்க நடக்கிற மாதிரியே பிலீவ் பண்ண வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இப்ப இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேசிக்கான கியூரியாசிட்டி அதுல கிரியேட் ஆயிரும். ஒரு அந்த லொகேஷன் ஆகட்டும், அதுல காட்டப்படுற புது புது சில விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாமே பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நமக்கு கிரியேட் பண்ணி விட்டுரும். அகைன் நான் இந்த படம் பார்த்து 1.5 மந்த்க்கு மேலே ஆச்சு. அதனால தான் எனக்கு வந்து அந்த நிறைய கேரக்டர்ஸோட நேம் தான் வந்து வந்துச்சு. மேபி நான் திரும்ப அகைன் ஸ்ட்ராங்கா ப்ரிஃபர் பண்ணிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் போடுறேன். அப்பார் இல்லைன்னா ரீவைன் வீடியோ, இன்கேஸ் பார்ட் 2 வரதுக்கு முன்னாடி ஒரு ரீவைன் வீடியோ நான் போட ட்ரை பண்றேன். மறக்காம பாருங்க. அகைன் ஓகே, அடுத்து ஒரு இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த படத்துல வந்து இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, இந்த படத்தோட பைரசின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல இந்த பைரசி டவுன்லோடு வந்து ரெக்கார்டே பிரேக் பண்ணிச்சு. பாகிஸ்தான்ல மட்டும் இந்த படத்தோட டவுன்லோட்ஸ் வந்து பைரசி அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தவங்க எண்ணிக்கை வந்து ரொம்பவும் அதிகம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அங்கேதான் வந்து இது ஹையஸ்ட் லெவல்னு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல நம்ம ஊர்லயும் சரி, மற்ற இடத்துலயும் சரி, இந்த படத்தோட பைரசி வெர்ஷன் அந்த டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்திருக்கு. அவ்வளோ வந்து அங்கேயும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துருக்காங்க. அகைன் டப்டு வெர்ஷன் எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை, வெறும் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகி இருந்ததுனால இது ஸ்டில் இன்னும் ஒரு மோர் கண்ட்ரவர்சி இருந்ததுனால இந்த படம் வந்து எங்கேயுமே ஒரு அந்த ஸ்பாயில் ஆகிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் இல்லை. ஒரு மற்ற லாங்குவேஜ்ல பார்க்கறதுக்கு விட அந்த ரியல் லாங்குவேஜ் அந்த ஹிந்திலேயே பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த நேட்டிவிட்டி இன்னும் அதிகமாக இருந்திருக்கு. அகைன் இந்த படத்துல அந்த ரியல் டைம்ல சொல்லப்பட்ட அந்த ஸ்டோரிகள் வந்து எல்லாத்தோட ஒரு 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 எமோஷனலா படம் பார்க்கும்போது இன்னும் அதிகமான கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த படத்துல ஒன்றிணைஞ்சு பார்க்கறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் இன்னும் முக்கியமான காரணமா இருந்திருக்கு. எகைன் இதனால வெளியே வந்து நிறைய பேர் வாய் வழியா நிறைய பேர்கிட்ட பேசுறப்போ இந்த படத்தை பத்தி சொல்றப்பவும் இந்த படத்து மேல நான் கியூரியாசிட்டியும் இன்னும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. எகைன் இந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டும் இல்லாம படத்துல வந்து கேஸ்ட் பண்ண ஒரு ரன்வீரோட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மற்றவங்க கூட வந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற படத்தை இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா வந்து பாலிவுட்ல ஒரு நல்ல படம் வராதான்ற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா பாலிவுட்டே வந்து ரொம்ப ட்ரையா படம்னாலே பாலிவுட் படம்னாலே இப்போ மெஜாரிட்டி வந்து ஒரு ஒரு ஐட்டம் சாங் வச்சு இல்லை அந்த ஒரு பேஸ்ட்லயே போற அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா கொண்டு போன ஒரு மணி மைண்டடான படங்கள் தான் நான்
ஐ மீன் அந்த ஒரு ஆங்கிள் தான் படம் இருந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அகைன் இந்த படமும் அப்படிதான். பட் இதுல கொஞ்சமாவது அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தது. ஒரு விஷயத்த சின்சியரா சொல்லியிருக்கிறது ஆகட்டும், இல்ல கதையில நிறைய விஷயங்கள் புதுசா காட்டினதாகட்டும், இதுக்காக பண்ணப்பட்ட ரிசர்ச் விஷயங்களாகட்டும், இதை சுத்தி வந்த கான்ட்ரவர்சிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கான ஆர்வத்தை தூண்டி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுச்சு. சொல்லப்போனா நான் தேட்டரை பார்க்கும்போது கூட நம்ம ஊர்ல இந்த படத்தை பத்தி பெருசா எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலனாலும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் இருந்தது. ஸோ இதுதான் ஒரு படத்துக்கான ஒரு ஒரு ஆக்சுவலி இதான் ஒரு ஒரு புல்னு சொல்லலாம் ஒரு படத்துக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒரு வாய் வழியா வெளியே வந்து நிறைய பேர் கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் எப்பவுமே வந்து ஒரு படங்கள் அதிக ஹிட் ஆனதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு கேஜிஎஃப் 2 ஆகட்டும், எல்லா படத்துக்கும் ஒரு ஒரு ஆர்கானிக்கா ஒரு 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 ஹைப் கிரியேட் ஆகட்டும், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகி படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகும் போது அந்த படம் வந்து இன்னும் அதிகமாகவும் போக வாய்ப்பு இருக்கு. அகைன் இந்த படம் இப்போ ஓடிடிலயே வந்து இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்க அந்த படம் இன்னும் நீங்க பாக்கலீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தான் நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. படத்துக்கு செகண்ட் பார்ட் வேற இனி வரும் 19 மார்ச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அகைன் அதுவும் நல்லா இருக்குன்னு நம்ம நம்புவோம். அந்த படத்தை பத்தி நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போடுறேன். மேபி அது ரீவைண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை இன்கேஸ் இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எகைன் இந்த படத்தை பத்தி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், அந்த படத்தை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு செப்பரேட் வீடியோல போடுறேன். தேங்க்யூ.